ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ் சீசனில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் செய்யலான்னு சொல்லி நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நான் கிட்கேட் பண்ண போகிறேன். இந்த கிட்கேட் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள், நம்ம வீட்லேயே வந்து எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து இந்த வேஃபர் சாக்லேட் வந்து எடுத்துக்கலாம். இது க்ரீம் வேஃபர்ஸ். இங்கே பாருங்கள், இது வந்து நான் இந்த க்ரீம் வேஃபர்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சாக்லேட் காம்பவுண்ட் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இது மைக்ரோவேவில் நான் 20 செகண்ட்ஸ் வந்து வச்சு எடுத்துகிட்டு வர போகிறேன். இல்லை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே வந்து இந்த பவுலை வச்சோன்னா ஈஸியாக வந்து கரைஞ்சிரும். ஏற்கனவே நிறைய சாக்லேட் எங்கள் சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம் எப்படி மெல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், 20 செகண்ட்ஸ் தான் நான் வச்சேன். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு 20 செகண்ட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு 20 செகண்ட் வச்சேன். பாருங்கள், நல்லா வந்து இது வந்து கலந்தாலே சரியாக போயிடும். அதாவது கிளைமேட் வாரியாக நம்மள கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து கூல் கிளைமேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சாக்லேட் காம்பவுண்டும் வந்து அந்த ஸ்லாபும் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு மைக்ரோவேவில் வைக்கும்போது இன்னொரு 20 செகண்ட்ஸ் ஆகலாம். இப்போ ஹாட் கிளைமேட்டில் இருக்கும் போது ஏற்கனவே வந்து அந்த ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்காது. அதனால ஈஸியாக பாருங்கள், 40 செகண்ட்ஸில் என்ன அழகாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து ரொம்ப ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து உங்களுக்கு சாக்லேட்ஸ் வந்து சரியாக வராது. கொஞ்சம் வார்ம் பொசிஷனுக்கு வரணும். இது கொஞ்சம் வார்ம் இதுக்கு வரட்டும், கொஞ்சம் ஹீட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு வேஃபர்ஸாக வந்து இதில் உள்ள போட்டு நம்ம வந்து இதில் போட்டுடலாம். எக்ஸஸ் சாக்லேட்லாம் வந்து இது மாதிரி ட்ரெயின் பண்ணிடலாம். இப்படியே நம்ம வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இது போல் நம்ம செய்யும் போது எக்ஸஸ் சாக்லேட்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் வச்சிடலாம். உங்களுக்கு வந்து சாக்லேட் அப்படி வந்து கொஞ்சம் கூல் ஆச்சுன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் வச்சிங்கன்னா திருப்பியும் வந்து அது ஹீட் ஆகிடும். சாக்லேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இதே போல் வந்து எல்லா வேஃபர்ஸையும் வந்து நம்ம சாக்லேட்டை டிப் பண்ணி நம்ம வந்து தட்டில் வச்சிடலாம். இப்படி கூட வந்து கிட்கேட் நம்ம செஞ்சு இது போல் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் வீடியோ, அந்த வீடியோ பாருங்கள். அதில் வந்து எப்படி ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி, கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ், இந்த சாக்லேட்க்கு இந்த டெக்கரேஷனுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது போல் இந்த மேலே கோட்டிங் சாக்லேட் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போடணும். நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணினது நம்ம ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து அப்படியே வந்து தூவி விடணும். ஆறிடுச்சுன்னா ஒட்டாது.
இப்போ வந்து எந்த வேஃபர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆற வைக்க போகிறோம். இது வந்து நல்லா ஆறின பின்னாடி நான் காட்டுறேன். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். வெளியே வச்சிங்கன்னா கொஞ்சம் வந்து டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்கிறதால கொஞ்சம் டிலே ஆகும். இப்போ நம்ம கிட்கேட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டது, இது ஸ்ப்ரிங்கிள் இல்லாதது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.